2 கரடிகள் ஒரே நாளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கின. ஆனால் ஒன்று சீக்கிரமே ஓய்வு பெற்றது. ஏன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 2 கரடிகள் ஒரே காட்டில் வாழ்ந்தன. ஒவ்வொரு நாளும் 2 கரடிகளும் தேன் சேகரிப்பதில் கடினமாக உழைத்தன. ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தது. சோம்பேறி கரடி தனது தேன் அனைத்தையும் உடனடியாக செலவழித்துவிட்டது. புத்திசாலி கரடி ஒவ்வொரு நாளும் சிறிதளவு தேனை சேமித்தது. ஒரு வருடத்திற்குப் பிறகு சோம்பேறி கரடி இன்னும் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருந்தது. புத்திசாலி கரடி போதுமான அளவு சேமித்திருந்தது, மேலும் முதலீடு செய்யத் தொடங்கியது. அதன் தேன் பெருகத் தொடங்கியது. பல வருடங்களுக்குப் பிறகு சோம்பேறி கரடி இன்னும் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருந்தது. புத்திசாலி கரடி நிம்மதியடைந்தது, ஏனென்றால் அதன் தேன் அதற்காக உழைத்தது. எனவே இந்த உதாரணத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நிதி சுதந்திரம் என்பது உங்கள் பணம் உங்களை விட கடினமாக உழைக்கும்போது ஏற்படுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.